சார் இது நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சார். மேடம் சொன்னாங்க, இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பிடுங்கி எதுவுமே இல்லாதவங்களுக்கு கூடுதலாக கொடுத்து இருக்கிறவங்களெல்லாம் அழ வச்சிட்டு இருக்குது திமுக. எங்ககிட்ட அப்படி இல்லை நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன நடக்குது சார்? இந்த எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குதா சார் இந்த எலெக்ஷன்? என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் ஜனநாயகம் ரொம்ப அதிகமாக நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களையும் அழைத்து 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை என்று பேச்சுவார்த்தைகள். ஜனநாயக உரிமை நான் கூடாவை கேட்குறேன். அவங்களுக்கு எத்தனை சீட்டு இருக்குது இல்லைங்கிறத ஆய்வு பண்ணுறாங்க. ஒரு கட்சிக்கு கூடாவை கொடுத்துருக்குறாங்க, ஒரு கட்சிக்கு குறைச்சி கொடுத்துருக்குறாங்க. அந்த கட்சியுடைய வளர்ச்சியும் இதையும் பொறுத்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே நிலையை பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. இதில் யாருமே டெல்லிக்கு வாங்க நான் கூட்டிகிட்டு போய் அடிமையாக்கின திமுக ஆக்கி வைத்திருக்கிறேன், அதோடு பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிடல. அதாவது இந்த கட்சி காணாமல் போகும் என்று நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டேன். பாஜகவோடு கூட்டணி சென்ற காரணத்தினால் காணாமல் போகும் என்று நான் கடுமையாக சொல்லிக்கொண்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சி தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குன்ற விரும்புகிறவனா. ஆனால் தொடர்ந்து நான் காணப்பேன். அதற்கு நம் கண் முன்னே ஒரு சான்று கிடைத்து விட்டது. பாண்டிச்சேரி, புதுச்சேரி, ஒரு காலத்தில் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த புதுச்சேரியில் கடந்த தேர்தலில் 5 தொகுதிகளாவது போட்டி போட்டார்கள். இன்னைக்கு என்ன? ராட்சசின் ஜனநாயக கட்சியோடு அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 சீட்டு, லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 சீட்டு. 50 ஆண்டுகள் 32 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட அதிமுகவிற்கு 2 கட்சி 2 சீட்டு. பாஜகவிற்கு எத்தனை சீட்டு? 9 சீட்டு. அவன் கூட்டணிக்கு 13 சீட்டு மொத்தம். என்ன காங்கிரஸ் 16 நிக்குது. அப்போ அதிமுக காணாமல் போகும் என்று சொன்னதுக்கு கண்ணுக்கு எதிராக இதற்கு யாராவது பதில் சொல்லுங்க. அதிமுக பாஜகங்களையும் பாண்டிச்சேரியில 2 சீட்டு டிசைடிங் ஃபேக்டரா இருந்தாங்க. பாண்டிச்சேரியில 5 சீட் நின்னாங்க, ஆளுங்கட்சியா இருந்தாங்க. போன தடவை பாஜக சேர்ந்ததுல 5 சீட்டுக்கு வந்தாங்க. இப்ப 2 சீட்டு. நேத்து பிறந்த லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 சீட்டு. அப்ப அதிமுக எங்க? எம்ஜிஆர் எங்க? ஜெயலலிதா எங்க? அண்ணா எங்க? திராவிடம் எங்க? தமிழ்நாட்டுக்குள் நுழைவதற்காக நீ ஏற்கனவே எம்எல்ஏவே இல்லாத பாரதிய ஜனதா கட்சி நியமன எம்எல்ஏக்களை 3 பேர் உள்ள நுழைச்சாங்க. அந்த அம்மா ஒரு லேடி ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த அம்மா கிரண்பேடி இருந்தாங்க. 3 பேர் உள்ள நுழைச்சதன் விளைவு இன்னைக்கு அதிமுக வெளியே வந்தாங்க. பாதிக்கப்பட்ட திமுக அல்ல, அங்கே பாதிக்கப்பட்டது காங்கிரஸ் அல்ல, பாதிக்கப்பட்டது பாஜகவால் பாதிக்கப்பட்டது அதிமுக என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்க எங்க கிட்ட சொல்றது என்னன்னா, நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டை பேசிட்டு இருக்கிறீங்க, பாண்டிச்சேரிய பாருங்க பக்கத்துல நடந்ததுதான் இங்கேயும் நடக்க போகுது எச்சரிக்கை அலாரத்தை அடிக்கிறீங்க. 2017 கோவா, 2016 அருணாச்சலம், 2017 நிதிஷ்குமார். இன்னைக்கு நிதிஷ்குமார் மேல போயிட்டாரு. பாராளுமன்றத்துக்கு போயிட்டாரு. அவ்வளவுதான், ஆட்சி அவுட், அவருக்கு முடிஞ்சு போச்சு. 2019 நள்ளிரவில் தேவேந்திர பட்நாயக் வச்சு ஆட்சி அமைக்கீங்க மகாராஷ்டிரால. உங்க 4 நாள் ஆட்சி கவுந்து போச்சு, மெஜாரிட்டியை விட்டு வச்சீங்க சார். ஏஎன்ஐங்கிற ஒரு சேனல்ல சார் நான் சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. நடுராத்திரியில மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் மாளிகைக்கு மகாராஷ்டிரா அரசாங்கத்தினுடைய டிஐபிஆர் கூட அழைத்து செல்லப்படவில்லை. சரியா? ஏஎன்ஐங்கிற ஒரே ஒரு சேனலை மட்டும் கூட்டிட்டு போனாங்க. ஒரே ஒரு சிங்கிள் போட்டோ பதவியேற்றாருன்னு வந்தது ரகசியமாக, மிக மிக ரகசியமாக. அதுக்கப்புறம் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா ஆட்சி அமைச்சிச்சு, அதை கவுத்துனாங்க. அப்புறம் 2024 உத்தவ் தாக்கரே உடைச்சு ஏக்நாத் சிண்டே தலைமையில் ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் சிந்தியாவுடைய ஆட்சி 22 பேர் ராஜினாமா வச்சு ஆட்சியை வேலையை முடிச்சாங்க. கர்நாடகாவில் 2019 ஜேடிஎஸ் ஆட்சியை 17 பேர் ராஜினாமா வச்சு வேலையை முடிச்சாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நுழையவே முடியாதுங்கிற காரணத்தினால இப்போ பாண்டிச்சேரி மூலமாக அந்த ரொம்ப நல்ல வெள்ளமாக ஓடுற ஊர் அது. அதுலேருந்து உள்ள வருவதற்கான காரியங்களை செய்து இதுலேயும் அதிமுக பாடம் வைக்க முடியும்னு சொன்னால் எடப்பாடி அவர்கள் அதிமுக அழைத்து புதைக்கக்கூடிய நிலைக்கு அவர் ஆளாகி விடுவார். அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகி விடுவார். நான் எச்சரிக்கிறேன் அவரை. ஓகே.